ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து மேலே மென்ஷன் பண்ணுறேன், இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. காலிஃப்ளவர் வச்சு குருமா 65 பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட் டைமாக கட்லெட் ட்ரை பண்ணியிருக்கேன், பாருங்கள். அதுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வேக வச்ச காலிஃப்ளவர், அப்புறம் கொத்தமல்லி, 2 அல்லது 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடணும். தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள்தூள், அப்புறம் தேவையான மசாலாஸ், அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு இன்னும் கொஞ்சமாக வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா கட்லெட் ரெடி. அது அட்டகாசமான சாஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிட்டுப்பாங்க. எங்கள் வீட்டுக்காரரும் சாப்பிட்டுட்டு அடி போலின்னு சொன்னாங்க. எனக்கும் ஹாப்பி, அவங்களுக்கும் ஹாப்பி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.